ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மீன் மேக்கர் குழம்பு எப்படி கல் சட்டியில் செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து கல் சட்டி சீசனிங் பண்ண கல் சட்டி நம்ம எடுத்திருக்கோம். கீழே கருப்பு கலரில் வந்து தெரியுது பார்த்தீங்களா, அந்த கல் சட்டியில் அது வந்து விறகடுப்பில் வச்சு சீசனிங் பண்ணினது. நம்ம வாஷ் பண்ணி 4 லிட்டர் கல் சட்டி எடுத்திருக்கோம். இதுக்கு மீன் மேக்கர் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கோம். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வைப்போம். இது கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருப்போம். ஒரு மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு இல்லை அதனால் நான் மிளகுத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம் இது மட்டும் இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இது கூட 3 தக்காளி எடுத்துப்போம். தக்காளி இருந்தால் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். அது கூட 1 துண்டு இஞ்சி, 1 கட்டி பூண்டு, 3 சின்ன வெங்காயம் இது மட்டும் நமக்கு இப்போதைக்கு அரைக்கிறதுக்கு தேவை. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டோம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் குழம்புக்கு. இப்போ நம்ம வந்து இந்த 4 லிட்டர் கல் சட்டியில் அரைச்ச இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்துப்போம். சேர்த்து இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்து ஊற்றிப்போம். தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிப்போம். நம்ம இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் நம்ம வந்து குழம்புக்கு வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் சமைக்கும்போது நம்ம வந்து எல்லாம் தாளித்து தான் பண்ணுவோம். ஆனால் கல் சட்டியில் வந்து கூட்டி குழம்புச்சு தான் நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே. அதனால் இப்போ நம்ம வந்து அரைச்ச தேங்காய் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கிட்டோம். இது கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இது கூட மசாலா ஐட்டம்ஸ் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா 3 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கோம். கொத்தமல்லி தூள் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகு தூள் எடுத்திருக்கோம். கொஞ்சம் கலருக்கு வேண்டி 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கோம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். மஞ்சத்தூள் இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிற மசாலா பொருட்கள். இதை தவிர்த்து நம்ம வேறு ஒன்றும் பெருசாக சேர்க்க போகிறதில்ல. அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த சாந்தில் வந்து இந்த மசாலா எல்லாத்தையுமே கொட்டிட்டு நம்ம வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கையால் கூட கரைச்சி விடலாம். ஆனால் நான் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மசாலா, உப்பு இது எல்லாத்தையுமே கலந்து இதை நம்ம கொதிக்க வைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை, அவ்வளோ ஒரு டேஸ்ட் வருங்க. இந்த ஸ்டைலில் கல் சட்டியில் சமைக்கும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கறி குழம்பே நம்ம வந்து அந்த மாதிரி தான் வச்சுட்ருந்தோம். இந்த ஸ்டைல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஈஸியான ஒரு மெத்தடுங்க. நம்ம சீக்கிரமாக குழம்பு ரெடி பண்ணிடலாம். 1/4 மணி நேரத்தில் நம்ம கொதிக்க வச்ச மீன் மேக்கர் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் குழம்புக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் அடுப்பு வந்து பற்ற வைக்கிறேன் பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் பற்ற வைக்கிறேன். இந்த ஃப்ளேமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெறும் கல் சட்டியாக வச்சிங்க அப்படின்னா கம்மியான ஃப்ளேம் வச்சு தான் கல் சட்டி வைக்கணும். நமக்கு இப்போ குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். கேஸ் வந்து நம்ம ஹை ஃப்ளேம் கல் சட்டி வைக்கிறோம் அப்படின்னாலே கல் சட்டிக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி லிக்விடாக தண்ணியாக குழம்பு கரைச்சி வச்சுருக்கணும். குழம்பு இருக்கணும், இல்லை ஏதாவது வேக வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து கல் சட்டியை ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். கல் சட்டியை வந்து நம்ம கையாளுறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு வந்து என்னடான்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அதை விட ஈஸியான ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாம் குழம்பு கூட்டி வச்சியாச்சு. நம்ம மீன் மேக்கரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நுர கட்டி குழம்பு கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அவ்வளோ ஒரு வாசம் வருங்க இந்த குழம்பு. உண்மையிலேயே சிம்பிளான ஒரு பொருள் தான் இதுங்க. 4 பொருளையும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சு கல் சட்டியில் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ தண்ணியாட்டு நீங்கள் வச்சிங்கனாலும் கெட்டியாக வந்துடும். அதுதான் இந்த கல் சட்டியிலோட ஸ்பெஷலு. நம்ம இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் மேக்கர் போட்டுக்கலாம். மீன் மேக்கர் மட்டுமே போட்டு நான் வந்து இந்த குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, சோறு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம நல்லா கெட்டியாக இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது வந்து தோசைக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுறதுக்கு நம்ம விடுவோம். தண்ணியாட்டம் கொஞ்சம் குழம்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சோம்னாலே திக்காகிடும் குழம்பு. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா தளபலன்னு கொதிக்கணும் கல் சட்டியில் குழம்பு.
மீன் மேக்கரில் இருக்க அந்த குழம்புல இருக்கக்கூடிய சுவை வந்து மீன் மேக்கரில் இறங்கணும். அதனால்தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கல் சட்டியை. நம்ம கல் சட்டி வந்து கேஸில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த இதை நான் வந்து உங்களுக்காக காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி குழம்பு கொதிக்குதுன்னு. இது சீக்கிரம் சூடாயிருங்க கல் சட்டி. கல் வந்து சீக்கிரம் சூடாகுமான்னு கேட்குறாங்க. சீக்கிரம் சூடாயிரும். மற்ற பாத்திரத்தை விட இது ஈஸியாகவே சூடாயிரும். குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க. மலண்டு வெந்துடுச்சு குழம்பு. இது கூட நம்ம வந்து ஒரு சட்டி வச்சு ஒரு 100 கிராம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், தாளிச்சிக்கலாம். இந்த 150 கிராம் சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இவ்வளோதான் என்னோடய தாளிப்பு. இந்த தாளிப்பு மட்டும் போதுமானதாக இருக்குங்க குழம்புக்கு. நல்லா ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். ரொம்ப மைய வணங்கணும்லாம் இல்லைங்க. ஏன்னா குழம்புக்கு கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயம் பட்டுச்சுனாக்கா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா சுண்டிருச்சு, நல்லா குழம்பு வெந்து போயிடுச்சு. இது கூட நம்ம வந்து தாளித்ததையும் கொட்டிக்குவோம். கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு? முன்ன தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல் சட்டியில் வந்து நம்ம 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரலும் கறி குழம்பு வச்சுக்கலாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பருப்பு வேக போட்டுக்கலாம், பச்சை பயிறு குழம்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழம்புமே வச்சுக்கலாம் இந்த கல் சட்டியில். டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாதுங்க. நீங்கள் சமைச்சு பாருங்கள். இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. குழம்பு வெந்துடுச்சு. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ளேவரே வேறு லெவலில் அந்த ஸ்மெல் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கெலாம் சொல்லவே வார்த்தை இல்லை. இப்போ இதில் என்ன விஷயம்னாங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடிய இந்த கல் சட்டி கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிநிலையே வந்து கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வருமா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொதிச்சிட்ருக்குது கல் சட்டி. இது மற்ற பாத்திரத்தில் வந்து இவ்வளோ கெட்டிப்படுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் கேஸை. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டோம். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ பாருங்கள், அந்த கல் சட்டியில் எப்படி குழம்பு அப்படியே ஆனில் இருக்கும்போது எப்படி கொதிச்சுதோ அதே மாதிரியே கொதிக்குது. இதுதான் இந்த கல் சட்டியோட ஸ்பெஷலே. இந்த கல் சட்டியில் வந்து நீங்கள் குழம்பு வச்சிட்டிங்கன்னா, தண்ணியாட்ட வச்சிங்கனாலும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த குழம்பு எவ்வளோ கெட்டியாகிடும் தெரியுமாங்க? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சுண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? குழம்பு வந்து சுண்ட வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இந்த கல் சட்டி பண்ணுங்க. நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதுவே பண்ணும். அந்த வேலையை தான் இப்போ பார்த்துட்ருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது, அது கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். மீன் குழம்பு இதெல்லாம் வந்து சுண்டை வச்சு சாப்பிட்ற ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்காக தாங்க இந்த கல் சட்டியில் சமையல் பண்ணணுன்னு சொல்கிறதே. டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய நன்மைகள் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். கேஸெல்லாம் ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது. நீங்கள் எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு தெரியும் வீடியோவில் இருக்கிறது எப்படி என்னன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் என்ன சமைக்கலான்னு சொல்லுங்கள். கல் சட்டியில் என்ன சமையல் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள்.